கோலிவுட்ல ஜீரோ பிளாப் இயக்குனராக வலம் வர அருண் பாட்லி அவர்கள். இவர் தமிழ்ல இதுவரைக்குமே இயக்கிய ராஜா ராணி, தெரி, மெர்சல், பிகில் ஆகிய 4 படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்ட கொடுத்திருக்கு. இந்த படங்களுடைய வெற்றியை தொடர்ந்து பாலிவுட்டிற்கு சென்ற அட்லி அவர்கள் அங்கு ஷாருக் கான் அவர்களை வைத்து ஜவான் அப்படின்ற மாசிட் படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. அதுல நயன்தாரா, விஜய் சேதுபதி, யோகி பாபு அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல 1000 கோடிகளுக்கு மேல வசூலித்து ஒரு மிகப்பெரிய சாதனையுமே படைச்சது. ஜவான் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகவுள்ள நிலையில இன்னுமுமே தன்னுடைய அடுத்த படம் குறித்த அப்டேட்டை வெளியிடாமல் இருக்க அருண் பாட்லி அவர்கள். ஆரம்பத்துல அவர் சல்மான் கான் அவர்களை வைத்து பேன் இந்தியன் படம் இயக்குவதாக சொல்லப்பட்டது. ஆனா அது கைவிடப்பட்டதோடு தற்போது தெலுங்கு திரையுலகில முன்னணி நடிகராக இருக்கும் அல்லு அர்ஜுனை வைத்து ஒரு மாசான கமர்ஷியல் படத்தை இயக்க இருக்காரா. இந்த படம் பாத்தீங்கன்னா சுமார் 600 கோடி பட்ஜெட்ல தயாராக இருக்கா. மேலும் இந்த படத்தை இயக்க இயக்குனர் அட்லி அவர்களுக்கு 100 கோடிகளுக்கு மேல சம்பளம் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதுல ஹீரோவாக நடிக்கும் அல்லு அர்ஜுனுக்கு 300 கோடி சம்பளம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்திற்கு அனிருத் இசையமைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. யாரும் எதிர்பார்க்காத வகையில சாய் அபியங்கரை இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செஞ்சிருக்காராம் நம்ம அட்லி அவர்கள். இந்த நிலையில அந்த படத்துல மற்றும் ஒரு மாஸ் ஹீரோ இணைஞ்சிருக்காரு. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம அஜித் சார் தான். சோ அண்மையில தான் அட்லி அவர்கள் அஜித் சாரை மீட் பண்ணி இந்த படத்துடைய ஸ்டோரியை சொல்லியிருக்காரா. இந்த படத்துல அஜித் சாருமே இருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே படக்குழு தரப்புல இருந்து இந்த அறிவிப்பையுமே வெளியிட இருக்காங்களா. இது போன்ற நம்ம அஜித் சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.